தமிழ்நாட்டில் மின் கட்டமைப்பை மேம்படுத்தவும், உற்பத்தியாகும் மின்சாரம் பயனாளிகளுக்கு தங்குதடையின்றி சென்றடையவும் 29,619 மின்மாற்றிகள் வாங்க கடந்த ஆண்டு திட்டமிடப்பட்டதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த மின்துறை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன், தமிழகத்தில் மின் கட்டமைப்பை மேம்படுத்த அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் பற்றி குறிப்பிட்டார். புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலே இன்றைக்கு மின் உற்பத்தியை பெருக்குவதோடு மட்டுமல்லாமல் அதற்கு இணையாக மின் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக உற்பத்தி செய்கின்ற மின்சாரத்தை தடையில்லாமல் அனைவருக்கும் வழங்க வேண்டும், எடுத்துச் சென்று விநியோகிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு புயல் வேகத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையிலே இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தளவில் இன்றைய புதிய மின்மாற்றிகள் வாங்குவதற்கு இப்பொழுது அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் இன்றைக்கு இந்த 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் ஏறத்தாழ 100 kVA பார் 11 kV பார் 433 வோல்ட் இது மின்மாற்றிகள் வாங்குவதற்கு ஏறத்தாழ 15,962 மின்மாற்றிகள் இந்த வகையிலே மட்டும் வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டு அதிலே ஏறத்தாழ இந்த சென்ற ஆண்டு 7,259 மின்மாற்றிகள் சென்ற நிதியாண்டிலும் இந்த நிதியாண்டில் இதுவரை 6,055 மின்மாற்றிகளும் மொத்தமாக நிறுவப்பட்டிருக்கிறது. இதில் 110 kVA பார் 11 பார் 40 மின்மாற்றிகளுக்கு 15,962, 250 kVA பார் 11 kV மின்மாற்றிகள் 6,250, 500 kVA பார் 11 kV மின்மாற்றிகள் 1,250, 100 kVA பார் 22 2,875, 200 kVA பார் 22 kV 2,900, 500 kVA பார் 22 kV 382 ஆக இது இந்த அளவிற்கு திட்டமிடப்பட்டு இதில் 7,259 மொத்தம் 29,619 மின்மாற்றிகள் வாங்குவதற்கு சென்ற ஆண்டு திட்டமிடப்பட்டு அதில் இன்னும் 28,500 மெகா மின்மாற்றிகள் மாற்றப்பட வேண்டும். மற்ற பணிகள் எல்லாம் இப்பொழுது தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவைப்படுகின்ற அனைத்து மின்கட்டமைப்பு வசதிகளையும் மின்மாற்றிகள், துணை மின் நிலையங்கள் அத்தனையும் தேவைக்கேற்ப தேவையான நேரத்திலே உடனடியாக வழங்குவதற்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை